நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உத்தமர் காந்தி சாலையில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சரக்கு சேவை தலைமை ஆணையர் அலுவலகத்தில் தலைமை ஆணையர் மதன் மோகன் சிங் தேசிய கொடி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கும் கூடுதல் தகவலை கேட்கலாம். வணக்கம் முத்துக்குமார், தற்போது தலைமை ஆணையர் அலுவலகத்தில் தலைமை ஆணையர் மதன் மோகன் சிங் தேசிய கொடியை ஏற்றினார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உத்தமர் காந்தி சாலையில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சரக்கு சேவை மற்றும் கலால் வரி முதன்மை அலுவலகத்தில் முதன்மை தலைமை ஆணையர் தற்பொழுது மதன் மோகன் சிங் மூவர்ண கொடி ஏற்றி வைத்து இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது இன்று 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் தற்பொழுது இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையடுத்து பல்வேறு அலுவலகங்களில் சுதந்திர தின கொடியேற்றி அதனுடைய இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றன. இன்று காலையே பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தினம் ஏற்றிருந்தார். இந்த நிலையில தற்பொழுது இந்த நாட்டினுடைய 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை உத்தமர் காந்தி சாலையில் உள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சரக்கு சேவை மற்றும் கலால் வரி முதன்மை தலைமை ஆணையர் அலுவலகத்தில் தலைமை ஆணையர் மதன் மோகன் சிங் மூவர்ண கொடி ஏற்றி வைத்தார். அதன் பிறகு அமைதிக்கான மூவர்ண கொடி பலூனையும் பறக்கவிட்டு அந்த மூவர்ண கொடியையும் பறக்க விட்டிருந்தார். இதனை அடுத்து சற்று மேடையில் பேசிய அவர், இது எங்களின் முக்கியமான விழா என்றும் அனைத்து விழாக்களையும் சிறந்தது எங்களின் சுதந்திர தினம் என்றும் நான் இதை பார்க்கும் விதம் ஏற்பட்டது என்றும் சுதந்திரம் என்றால் உண்மையில் என்ன, உண்மையான சுதந்திரம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அர்த்தம் கொண்டது என்றும் அவர் இந்த மேடையில தெரிவித்திருந்தார். அதே போல உண்மையான சுதந்திரம் என்பது ஒவ்வொருவரும் தங்களின் முழு திறமையும் வெளிப்படுத்தும் நிலை, ஒவ்வொருவரும் வளர்வதற்கான சூழ்நிலையை பெறுவது, வாழ்க்கை பாதுகாப்பாக பயன்படாமல் வாழ்வு குறித்த சுதந்திர தினம் பற்றிய ஒரு சில உரையாடல்கள், அது மட்டுமல்லாமல் கருத்துக்களையும் சக அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வுல அதாவது அந்த கலால் வரியை சேர்ந்த அதிகாரிகள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.